4ஆம் வகுப்பு மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பாடம் 2னுடைய புத்தக பயிற்சிகளை அறிந்து கொள்வோம். புத்தக பயிற்சிகளினுடைய பக்க எண்கள் 12, 13, 14. சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? பாய்ந்தோடும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இப்போ ஒரே சொல்ல கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 2 சொற்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரித்து எழுத வேண்டும். இந்த சொல்லில் தோ அப்படிங்கிற உயிர்மை எழுத்து தான் பிரியும். எப்படி? பாய்ந்து கூட்டல் ஓடும். விடை என்ன? பாய்ந்து கூட்டல் ஓடும். காலை கூட்டல் பொழுது இச்சொற்களை சேர்த்து எழுதினால் கிடைப்பது. காலை ஐயில் வந்துனாலே வருமொழியில் என்ன வருதோ அதனுடைய வல்லின எழுத்து மிகும். இங்கே போ இருக்கிறதுனால இங்கே என்ன வரணும்? இப்பு. அப்போ காலை கூட்டல் பொழுது காலை பொழுது. இப்பு போட்டிருக்காங்களா? அப்போ இணைப்பு எழுத்து போ வர்றதுனால இப்பு சேர்த்து காலை பொழுது என்று எழுதணும். அப்போ காலை பொழுது தான் விடை. பின் வருவனவற்றுள் எது இயற்கை இல்லை? மலை இயற்கை, காடு இயற்கை, நிலம் இயற்கை, நெகிழி செயற்கை. அப்போது இயற்கை இல்லை அப்படின்னா செயற்கையான பொருளை தான் எழுதணும். அப்போ நெகிழி தான் விடை. குனிந்து இச்சொல் குறிக்கும் பொருள் வளைந்து. தன் கூட்டல் உடைய இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. இப்போ 2 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. 2ஐயும் இணைத்து நம்ம ஒரே சொல்லாக உருவாக்க வேண்டும். தன் கூட்டல் உடைய, தன்னுடைய. தன் கூட்டல் உடைய சேர்த்தோம்னா என்னது? தன்னுடைய. இதுதான் விடை. அடுத்தது அகர முதலி பார்த்து பொருள் அறிக. மாசு அப்படின்னா அழுக்கு, குற்றம், சீர்கேடு என்ற பல பொருள்கள் உண்டு இல்லையா? அதாவது தூய்மையான ஒரு பொருளில் தேவையில்லாத ஒரு பொருள் கலந்ததுன்னா அதனுடைய தன்மை கெட்டுவிடும். அதுதான் மாசுன்னு சொல்கிறோம். வேளாண்மை அப்படின்னா உழவு, விவசாயம். சொற்களை சேர்த்து தொடரை நீட்டித்து எழுதுக. படித்தேன் அப்படிங்கிற ஒரு வினைச்சொல் கொடுத்துருக்காங்க. அதோட நான் படித்தேன், நான் நேற்று படித்தேன், நான் நேற்று பாடம் படித்தேன், நான் நேற்று தமிழ் பாடம் படித்தேன். இப்போ ஒவ்வொரு வாக்கியத்துக்குமே ஒவ்வொரு சொல் அதிகமாக சேர்க்கப்பட்டு தொடரை என்ன செஞ்சுருக்காங்க? நீட்டித்து எழுதியிருக்காங்க. இப்போ நான் என்பது என்ன? தன்மை. அப்போ இடம் 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. அப்போ படித்தேன், நான் படித்தேன் அப்படிங்கிறது தன்மை. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு வினைச்சொல் வரைந்தால். அப்போ படர்க்கைக்குரிய ஒரு சொல் கொடுக்கப்பட்டுள்ளது. வரைந்தால் என்பது ஒரு வினைச்சொல். அவள் வரைந்தாள். படர்க்கையில் நம்ம எழுதுவோம் அவன், அவள் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அப்போ அவள் வரைந்தாள். அவள் நேற்று வரைந்தாள். எழுதலாமா? அவள் நேற்று ஓவியம் வரைந்தாள். அவள் நேற்று இயற்கை ஓவியம் வரைந்தாள். அடுத்தது நிறுத்த குறியிடுக. நம்ம தேவையான இடங்களில் நிறுத்த குறிகளை, அதாவது என்னன்னா வினாக்குறி, ஆச்சரியக்குறி, முற்றுப்புள்ளி, காற்புள்ளி, அரைப்புள்ளி, முக்காற்புள்ளி எல்லாம் இதற்கு வைப்பது. ஒரு வாக்கியத்தில் ஏன் பயன்படுத்துகிறோன்னா அந்த வாக்கியத்தினுடைய பொருளை நாம் முழுமையாக புரிந்து கொள்வதற்கு தான். இப்போ பாருங்கள், நெல், கரும்பு, கேழ்வரகு போன்றவை தானியங்கள். இந்த வாக்கியத்தில் 3 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ என்ன பண்ணணும்? ஒன்னொன்றுக்கு இடையில காற்புள்ளி இட வேண்டும். நெல் காற்புள்ளி, கம்பு காற்புள்ளி, கேழ்வரகு அதுக்கப்புறம் எதுவும் இல்லை. அப்போ வாக்கியம் தொடர்கிறது. கேழ்வரகு போன்றவை தானியங்கள் முடிஞ்சிச்சுன்னா முற்றுப்புள்ளி. வெண்டைக்காய் உடலுக்கு நல்லது. ஒரு வாக்கியம், ஒரு செய்தி நமக்கு தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கடைசியில் முற்றுப்புள்ளி. ஆஹா பயிர் அழகாக உள்ளதே. ஆஹா என்பது ஆச்சரியம், உணர்ச்சியை வெளிப்படுத்துகின்ற பொழுது இந்த ஆச்சரியக்குறி உணர்ச்சிக்குறி இட வேண்டும். ஆஹா பக்கத்தில் உணர்ச்சிக்குறி, கடைசியிலையும் உணர்ச்சிக்குறி. அடப்பாவமே அப்படின்னு சொல்லி, அதாவது தன்னுடைய எண்ணங்களை, உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்ற பொழுது உணர்ச்சிக்குறி இட வேண்டும். அப்படின்னா நாம் எதைத்தான் சாப்பிடுவது? வினாச்சொல் வந்தாலே வினாக்குறி இட வேண்டும். அடுத்து பாருங்க, புதிய சொற்களை உருவாக்கலாமா?
இந்த கட்டத்தில் நிறைய எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த எழுத்துக்களை பயன்படுத்தி நாம் சொற்களை உருவாக்க வேண்டும். பல், ஊர் அவங்களே எழுதியிருக்காங்க. அதை போல் இங்குள்ள எழுத்துக்களை நம்ம பயன்படுத்தி என்ன பண்ணணும்? இதை போல நிறைய சொற்களை நீங்களே உருவாக்க வேண்டும். அடுத்தது, படத்தை பார்த்து விடுகதைகள் உருவாக்குக. இந்த படத்தை பாருங்க, ஒரு வீடு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் 2 வாசல்களும் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த 2 வாசலுக்கு இடையில ஒரு வழி இருக்கிறது. அப்போ ஒரு வீடு 2 வாசல், இதற்குரிய புதிர் என்ன? மூக்கு. அடுத்தது ஒரு பச்சை பெட்டி, பக்கத்தில் என்ன கொடுத்துருக்குறாங்க? முத்துக்கள் போன்று கொடுத்துருக்குது இல்லையா? அப்போ நம்ம என்ன எழுதலாம்? பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள். என்னது? வெண்டைக்காய். அடுத்தது அகர வரிசைப்படுத்துக. கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை நம்ம என்ன செய்யணும்? த, தா, தி, தி, து, து, தே, தே, தை, தொ, தோ, தௌ வரிசையில் நம்ம வரிசைப்படுத்தி எழுத வேண்டும். இப்போ பாருங்க, தா, தா வரிசையில், அதாவது தாங்கிற எழுத்தில் தொடங்கக்கூடிய முதல் சொல் என்ன? தளிர். அடுத்தது என்ன? தா, தாள் எங்கே இருக்குது? தாளம். அடுத்தது என்னது? தீ, தீயில் எங்கே இருக்குது? 3 திட்பம். அடுத்தது தீ, தீ என்பது ஓரெழுத்து சொல், நெருப்பு. அடுத்தது தூ, தூள் எங்கே இருக்கு? துடுப்பு, தூ, டு, இப்பு, துடுப்பு இருக்கா? அடுத்தது என்னது? தூ, தூய்மை. அடுத்தது தே, தேயில் எங்கே இருக்கு? தென்னை இருக்கா? அடுத்தது தே, தேன் இருக்கா? அடுத்தது தை, தையல், தையல்னா பெண்ணு. அடுத்தது என்னது? தோ, தோ எங்கே இருக்கு? தொகை. அடுத்தது என்னது? தோ, தோல் எங்கே இருக்கு? தோழமை. தௌ, தவ்வை. இந்த மாதிரி அகரவரிசைப்படுத்தி எழுதுகனாலே இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். தாலிருந்து தவ் வரைக்கும். இதில் இடைப்பட்ட எழுத்துக்கள் இல்லாமல் இருந்ததுன்னா நாம் அந்த சொற்களை எழுதாமல் விட்டுறலாம். இப்போ தூ எழுத்தில் தொடங்கக்கூடிய சொற்கள் இல்லைன்னா விட்டுட்டு அடுத்தது தான் பார்க்கணும். சரியா? மாணவ கண்மணிகளே, நீங்கள் அனைவரும் இந்த புத்தக பயிற்சிகளை உங்களுடைய பாட நூலில் எழுதி கொள்ளவும். நன்றி.